السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. أفتطمعون أن يؤمنوا لكم وقد كان فريق منهم يسمعون كلام الله ثم يحرفونه من بعد ما أقلوه وهم يعلمون. صدق الله العلي العليم. புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தில் எண்ணிலடங்காத உயிர் ஜீவராசிகளை படைத்து அனைத்து உயிர் ஜீவராசிகளுக்கும் அதற்கு ஏற்றாற்போல் கிருபை செய்யக்கூடிய வல்லநாயனுக்கே அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்வினை அன்னாரின் அடிச்சுவற்றினை அடிபிரலாமல் அவ்வாறே பின்பற்றி வாழ்ந்து வந்த அன்னாரின் குடும்பத்தார்கள், அன்னாரின் தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் இந்த காணொளியில் இணைய இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை நாம் குர்ஆன் வசனங்களை கருத்து பரிமாற்றம் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இந்த வாரம் சூரத்துல் பக்ராவில் 75வது ஆயத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி 74வது ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னு சொன்னாக்கா, அவங்களுடைய உள்ளங்கள் இறுகி போயிருச்சு பாறையை போல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான். அவங்கள பற்றி சொல்ல போகும்போது, அதாவது ஒரு பாறையாவது தண்ணியை வெளியாக்குது, அந்த தண்ணி சில பாறைகள் மெதுவாகவும் சில பாறைகள் அதிகமாகவும் வெளியாக்குது. ஆனால் மனிதங்களாகிய உங்களுடைய உள்ளங்கள் என்ன செஞ்சு அதை விட மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பனி இஸ்ரவேலை பற்றி அல்லாஹ் சொல்லி காமிச்சான். இப்போ இந்த ஆயத்தும் அவங்கள பற்றி தான் சொல்லி காமிக்கிறான். இங்கே என்ன சொல்ல வர்றான் அப்படின்னு சொன்னாக்க, நபியே உங்களுடைய அழைப்பை நீங்கள் சொன்ன பின்னாடி அவங்க ஏற்றுக்குருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறான். ஏண்டா சில இடங்களில் சில நேரங்களில் அந்த பனி இஸ்ரவேலர்கள் சொன்னாங்க, எங்களுக்கு இதை நடத்தி காமிச்சா நாங்கள் ஈமான் கொண்டுருவோம். ஏதாச்சும் ஒன்று சொல்லி வம்புக்கு வீண் விவாதம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்துட்டிங்கனாக்கா நாங்கள் ரெடி பண்ணிடுவோம், அதை செஞ்சு கொடுத்தா நாங்கள் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஈமான் கொண்டுருவோம், நாங்கள் ஏற்றுக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் என்ன செஞ்சாங்கண்டாக்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஈட்டிக்கு பூட்டியாக சொல்கிறது, முன்னுக்கு பின் முரணான வார்த்தைகள் சொன்னது. அப்போ அல்லாஹ் என்ன சொல்லி காமிச்சா, நாயகமே அவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க, அவங்கள பற்றி எனக்கு தெரியும், அவங்களோட முன்னோர்கள் இப்படித்தான் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்தில் நடக்கும்போது அவங்களுடைய முன்னோர்களும் இப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஒரு நப்பாசை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும் இல்லாமல் பொதுவாக நபிமார்கள் எல்லாத்துக்குமே என்னண்டாக்க தன்னுடைய உம்மத்தார் மீது கொஞ்சம் இறக்க முடியவங்களாங்க. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கெல்லாம் ரொம்ப இறக்கம் உள்ளவங்களாக இருந்தாங்க. அந்த இது பார்த்தா ஒரு படி மேலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய உம்மத்துக்காக வேண்டி தன்னையவே தியாகம் செஞ்சாங்க, தன்னுடைய குடும்பத்தை தியாகம் செஞ்சாங்க. எல்லாத்துக்கும் நம்ம தெரியும். அது வாய்ப்புகள் இருந்தும் கூட தனக்காக வேண்டியோ தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டியோ தன்னுடைய பிள்ளைக்கோ அல்லது தன்னுடைய பேர பிள்ளைக்கோ யாருக்காக வேண்டி கேட்கல, அவங்க உம்மத்துக்கானது மட்டும்தான் எல்லா இடத்துலையும் கேட்டாங்க. அப்போ இங்கேயும் அவங்க எதிர்பார்த்தது தன்னுடைய உம்மத்தார்கள், நான் அல்லாஹ் தான் கேட்குறேன், நீங்கள் இந்த அளவுக்கு கேட்குறத பார்த்தாக்க என்ன அவங்க நல்லா வந்துடுவாங்க, அவங்க ஈமான் கொண்டுருவாங்க, அதாவது ஈமானை ஏற்றுக்குருவாங்க, உங்களை நபின்னு ஏற்றுக்குருவாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, எதிர்பார்க்குறீங்களா நாயகமே? ஒரு காலம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லிட்டு அவர் சொன்னா, அவங்க அவங்க விளங்காமல் ஒன்றும் சொல்லலை, எல்லாம் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்மளையே பல பேருக்கு தெரியும், புகை பிடிக்கிறதுனால உடம்புக்கு கெடுதின்னு தெரியும், தெரிஞ்சும் செய்கிறது. அதே மாதிரி மதுபானங்கள் அருந்துறதுனால உடம்புக்கு கெடுதின்னு தெரியும், அதனால் ஈரல் வீணாக போகும்னு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே செய்கிறது. லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோனை பார்க்குறது கண்ணுக்கு பிரச்சனைங்கிறது தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே செய்கிறது. இல்லை அது மட்டும்தான் ஹராமு, இதெல்லாம் ஹராம் இல்லைன்னு ஒரே ஒரு விஷயத்தை எல்லாருமே புரிஞ்சுக்கிறணும், எதெல்லாம் நம்முடைய உறுப்புகளை பாதிப்புகள் ஏற்படுத்துமோ அத்தனையுமே ஹராம். அதனால தான் சில நேரங்களில் வெளிச்சத்தை லைட்டை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது, கண்ணு வீணாக போயிடும். நம்முடைய கண் ஓரளவு தான் பவரை தாங்கிக்கிறோம். ரொம்ப ஹை பவரை கொடுத்தோம்னாக்க தாங்காது, கண்ணு போயிடும், கண்ணில் தண்ணி வடிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஃபோன் அந்த எல்இடி இருக்கக்கூடிய அந்த பல்பு அந்த எல்இடி என்ன செய்யும், கண்ணை வீணாக்கிடும். அதே மாதிரி சிஸ்டம், எப்போவுமே அது சிஸ்டமில் வேலைக்கு நம்ம உட்காந்து அது வேறு, கேம் விளையாடுறது, அதில் உட்காந்துட்டு நேரத்தை வீணடிக்கிறது, அதிலேயே உட்காந்து பெரும்பாலும் அறிவியல் சம்மந்தப்பட்டது, படிப்பு சம்மந்தப்பட்டது, அதுக்கும் கூட ஓரளவு பார்த்துட்டு கொஞ்சம் கண்ணுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். எப்போவுமே அதுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இருக்குன்னா இதெல்லாம் உடம்பு கெடுதிகளை ஏற்படுத்தக்கூடிய எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது. இங்கேயும் அதை சொல்லி காமிக்கிறான். அது தெரியாமல் ஒன்று அவங்க ஏற்றுக்கிறவங்கள விட்டுற மாட்டாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும்
நீங்கள் சொல்கிறது உண்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிறது மட்டும் இல்லாமல் என்ன, அவங்க வந்து விளங்கிக்கிறாங்க. விளங்குறதுங்கிறது ஒன்று இருக்குது, இன்னொன்று தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. ரெண்டுமே வந்து ஒருத்தர் தெரிஞ்சுட்டு விட்டுட்டு போயிடுறது. விளங்குறதுங்கிறது ஃபுல்லாக அதனுடைய டீட்டெயில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறது, அதனுடைய ஃபுல் A to Z எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது. ஆசிட் பட்டுச்சுன்னா அதில் புண்ணாகும், நம்ம உடம்புல வந்து சதையை சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அதனுடைய ஆழமான அதில் என்னென்ன கெமிக்கல் சேர்த்துருக்குறாங்க, எதனால இப்படி அந்த நம்ம உடம்புல சதையை திங்குது அப்படிங்கிறது சம்மந்தமாக ஃபுல் A to Z அவங்களுக்கு தெரிஞ்சு செய்கிறதுங்கிறது ஒன்று. இந்த மாதிரி 2 இருக்குல்ல, இந்த மாதிரி உள்ளது. அப்போ அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், அவங்க தெரியாமல் ஒன்றும் இல்லை, நல்லா தெரியும். அவங்க தெரிஞ்சுக்கிட்டே அவங்க என்ன செய்கிறாங்க, உண்மைக்கு புறம்பாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து உண்மை ஏற்றுக்கிறது இல்லை அப்படின்னு நல்லா சொல்லி காமிக்கிறான். அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, இன்றைக்குள்ள கால சூழ்நிலைக்கு ஒரு ஹராமை வந்து எப்படி ஹலாலாக ஆக்குறது, இன்றைக்குள்ள மக்கள் அதை தான் விரும்புகிறாங்க, எதிர்பார்க்குறாங்க. ஒரு ஹராம் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு எப்படி ஹலாலாக மாற்றுறது. உதாரணத்துக்கு சொல்ல போனாக்கா வீடியோ எடுக்கிறது சொல்லலாம். இன்றைக்கி வீடியோ எடுக்கிறது வந்துட்டு ஆரம்பத்தில் வந்து எல்லாருமே ஹராம்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நிர்பந்தம், வேறு வழி இல்லை அப்படின்ட்டு கொண்டு வந்தது காரணம் வந்து எதுக்கான ஒரு அடையாளத்துக்கு, கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்கிறதுக்கான சொல்ல வர்றோம் அப்படின்னு அவங்களா மாற்றிக்கிட்டாங்க சட்டத்தை. அதுக்குத்தான் நம்ம வந்து பள்ளிவாசல் எதுக்கு நம்ம முஃப்தியை கொண்டு வர்றோம், எதுக்கு நம்ம சக்சியை சாட்சிகளை எதுக்கு கொண்டு வர்றோம், இந்த சாட்சி வந்து ஆக்கில் பாலிகான்னு எதுக்கு நம்ம கொண்டு வர்றோம், அவர் இந்த ஊர் மக்களால் அறிஞ்சவர் அப்படிங்கிறது எதுக்கு கொண்டு வர்றோம். இதையும் மீறி தான் அந்த வீடியோவை கொண்டு வர்றாங்க. சரி, வீடியோ எடுக்கிறாங்க, பல தடவை சொல்லி இருக்கிறேன், எல்லா இடங்கள்லையும் சொல்கிறது தான் இப்போவும் நான் சொல்கிறேன். இது சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா நிறைய தலாக்குகள் அந்த வீடியோனால் நிகழுது, தலாக்கு நிகழுது. அப்போ அந்த வீடியோ வந்துட்டு நம்ம எடுக்கிறதுனால நாங்கள் அடையாளத்துக்காண்டி எடுத்துக்கிறோம், ஞாபகத்துக்காண்டி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுலாம் ஒரு சப்பக்கட்டை. ஹராமாக ஹலாலாக ஆக்குறது. இப்படித்தான் அந்த பனி இஸ்ரவேலர்களும் அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டங்களை அவங்க என்ன செஞ்சாங்க, மாற்றிட்டாங்க. சும்மா ஒன்றும் மாற்றலை. வீடியோ எடுக்கக்கூடாது எப்படி ஹராமுங்கிறது தெரியுமோ, தெரிஞ்சு எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு தெரிஞ்சும் அதை மாற்றினாங்க, சட்டத்திட்டங்களை மாற்றினாங்க. இதில் மாற்று கருத்துக்கள் எதுவுமே இல்லை நாயகமே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற முகமது சொல்லி காமிக்கிறான். அதாவது அவங்களுடைய நடவடிக்கையில் எடுத்து சொல்கிறான். நீங்கள் என்ன தான் அவங்கள்ட்ட போய் எப்படி தாவா கொடுத்தாலும் அவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உறுதியாக சொல்லி காமிக்கிறான். சரி, இதே மாதிரி வந்துட்டு வேறு ஆயத்துகள் எங்கே வந்து சூரத்துல் மாயிதாவில் வரக்கூடிய 13ஆம் நம்பர் ஆயத்தில் எல்லாம் சொல்லி காமிக்கிறான். அவங்களுடைய தங்களுடைய ஒப்பந்தத்தை மீறுறாங்க. அவங்க தங்களுடைய செயல்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுகிறாங்க, செயல்கள் நடந்த பின்னாடி ஒரு மாதிரி பேசுகிறாங்க. எங்களுக்கு இது நடந்துருச்சுன்னு சொன்னாங்க. இப்போ நம்மள பல பேர் வந்துட்டு நேர்ச்சை பண்ணுறாங்கல்ல, நேர்ச்சை பண்ணுறது முடிஞ்சாலும் தவிர்த்துக்கிறது நல்லது. அல்லாஹ்கிட்ட நேரடியாக நம்ம கேட்டு போகணும், அல்லாஹ் இது நடந்துருச்சுன்னா எப்படி சதக்கா பண்ணிடுறேன் அப்படின்னு நேர்ச்சை பண்ணுறோம். ஆனால் அல்லாஹ்கிட்ட அந்த நேர்ச்சை பண்ணதை வந்துட்டு நம்ம செய்யணும், சதக்கா பண்ணிடணும். செய்கிறேன்னு சொன்னால் செய்யணும். மறந்துடுவோம் அப்படின்னாக்கா அது சொல்லவே கூடாது. அதனுடைய விளைவு பின் விளைவு. அதை வந்து ஒப்பந்தம் பண்ணிவிட்டு எக்ரிமெண்ட்டை மீறுற மாதிரி. அது யாரெல்லாம் என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, யாரெல்லாம் என்னுடைய தொழிலில் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, நான் வீடு கட்டணும், எனக்கு நல்லபடியாக வீடு கட்டி முடிச்சிட்டேன்னு சொன்னாக்க நான் வந்து என்ன செய்கிறேன், ஒரு 100 ஆடு அறுத்துடுறேன் அப்படின்னு நேர்ச்சை பண்ணுறது முடியுமா? 100 ஆடுங்கிறது முடியுமா? சாத்தியம் இருக்குதா? சாத்தியம் இல்லாத ஒன்று. சரி, பொருளாதாரம் இருக்குது என்ற ஆடு கிடைக்கணும்ல ஒரே நேரத்தில். அது எப்படி நேர்ச்சை பண்ணிடுவாங்க? ஒரே நேரத்தில் 100 ஆடு கொடுத்துட்றேன், 100 ஆடு பொதுவாக கொடுக்குறேன்னு நேர்ச்சை பண்ணுறது நம்ம தப்புன்னு சொல்கிறோம். தப்புண்டாக்க முடியாத ஒன்று, சாத்தியமே இல்லாத 100 ஆடு அறுத்து இறைச்சி எங்கே கொண்டு போய் கொடுக்குறது? அந்த இறைச்சி என்ன ஆகுறது? சாப்பாடு எத்தனை பேர்த்துக்கு கொடுக்க முடியும்? அப்போ அதெல்லாம் பின்விளைவு எல்லாத்தையும் யோசித்து நேர்ச்சை பண்ணணும். நேர்ச்சை பண்ணிட்டாலும் கூட இப்படி நேர்ச்சை பண்ணுறேன், ஒரே 1 ஷாட்டில் நான் 100 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எனக்கு முடிஞ்சது, என்னால் முடிஞ்ச சதக்கா பண்ணுறேன். என்ன சதக்கா பண்ணுறேன்? காசு பணத்தை சதக்கா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். அல்லது எத்தீமான குழந்தைகள் எங்கே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்றேன், நேர்ச்சை பண்ணலாம். அல்லது எத்தீமான குமர்கள் யார் கல்யாணம் முடிக்காமல் இன்றைக்கி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அதை செய்யலாம். எத்தனையோ ஏழை குமர்களுக்கு கல்யாணம் முடிக்காமல் இருக்கிறாங்கிறப்ப எனக்கு நல்ல விதமாக இந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துட்டேன்னா அதை செய்கிறேன். நேர்ச்சை பண்ணுறது பெருசு இல்லை, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அதை செஞ்சு கொடுக்கணும். இதுதான். இந்த அக்ரிமெண்ட்டை மீறிடக்கூடாது. அவங்கள பற்றி சொல்ல மாயிதாவில் சொல்ல போகும்போது அவங்க அக்ரிமெண்ட்டை மீறினாங்க, அவங்க ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டு அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் மீறினாங்க, அதனால அவங்கள நான் சபிச்சேன். அக்ரிமெண்ட் பண்ணிட்டு அக்ரிமெண்ட்டை மீறினா அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆயத்து ஒரு எடுத்துக்காட்டு. அக்ரிமெண்ட்டுங்கிறது வெறுமனே வந்துட்டு அவங்க பனி இஸ்ரவேலர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் நடந்தது, அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் பனி இஸ்ரவேலுக்கும் நடந்த ஒப்பந்தம். அது மட்டும் இல்லை, இப்போ நான் சொன்னேன் இல்லை நேர்ச்சை, இதுவும் அல்லாஹ்ட்ட நேர்ச்சை பண்ணுறது, அக்ரிமெண்ட் பண்ணுறது.
நீ எனக்கு செஞ்சு கொடுத்துட்டு நான் உனக்கு செய்கிறேன், உன்னுடைய பாதையில் நான் சதக்கா பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் செய்யணும். அது அக்ரிமெண்ட். அது அந்த அக்ரிமெண்ட்டை மீறிட்டோம் அப்படின்னாக்க அல்லாஹ் சொல்லி காமிக்கிறேன், அவங்க என்னுடைய அக்ரிமெண்ட்டை மீறினதுனால அவங்கள நான் சபிச்சேன். அதனால என்ன ஆயிடுச்சு தெரியுமா, அவங்களுடைய உள்ளங்கள் இறுகி போயிருச்சு. இறுகச் செய்தோம், கல் மாதிரி போயிருச்சு. இறக்கம் இல்லை, இறக்கத்தை எடுத்துட்டோம். அவங்க வந்து கஷ்டப்படக்கூடியவங்களாம் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்லிட்டு அவங்க வந்து வார்த்தைகளை அவருக்குரிய இடங்கள்ல இருந்து அவங்க என்ன சொன்னாங்க, மாற்ற ஆரம்பிச்சாங்க. இப்போ சொன்னல ஹராமை வந்து ஹலாலாக மாற்றுறதுக்கு எப்படி என்னென்ன செய்யலாம் அப்படின்னு எப்படி அவங்க தேடுறாங்களோ இந்த மாதிரி அவங்க தேடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு சூரத்துல் மாயிதாவில் வரக்கூடிய ஒரு ஆயத்தில் எல்லாம் சொல்லி காமிக்கிறான். சரி, அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, அல்லாஹ்கிட்ட வந்து நம்ம ஒப்பந்தம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த ஒப்பந்தத்துலேருந்து எப்போவுமே என்ன செய்யக்கூடாது, மீறக்கூடாது. அல்லாஹ் நமக்கு பல சட்டத்திட்டங்களை சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னாக்க அதில் நமக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். ஒரு விஷயம் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னாக்க செய்யக்கூடாது. ஏன்னாக்கா அதில் அர்த்தங்கள் நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே மறைஞ்சிருக்கும். இன்றைக்கி தான் ஒவ்வொருத்தவங்களும் அதை ரிசர்ச் பண்ணி எப்படி ஏன் செய்யக்கூடாது ஒரு விஷயம் வந்துருச்சுன்னு சொன்னால், குரானில் ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் உதாரணத்துக்கு மதுபானத்தை எடுத்துக்கிறலாம். மதுபானம் நீங்கள் குடிக்காதீங்க, நாயகமே மதுவை பற்றி உங்கள்கிட்ட கேட்குறாங்க. அதில் நல்லது இருந்தாலும் கூட கெட்டது அதில் நிறையா இருக்குது, அதனால் மது அருந்தக்கூடாது, அதனால் நான் உங்களுக்கு தடை செய்கிறேன். இதுதான் மேலோட்டமான விஷயம் அல்லாஹ் குரானில் சொல்லி காமிக்கிறான். அப்போ இந்த ஒரு விஷயத்தை எடுத்து ரிசர்ச் பண்ணுறாங்க, ஏன் மது அருந்தினால் என்ன பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி மருத்துவர் என்ன சொல்ல கொடுக்குறாங்கனாக்கா, ஒரு அவுன்ஸ் குடிச்சிக்கிறலாம், ஒரு ஸ்பூனில் அல்லது ஒரு மூடியில் குடிச்சிக்கிறலாம் மருந்துக்காக வேண்டி அப்படின்னு. மருந்துக்காக வேண்டி குடிக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க விடுவாங்களா? அதுலேருந்து என்ன செய்வாங்க, இன்னும் கொஞ்சம் குடிக்கலாம், இன்னும் கொஞ்சம் குடிக்கலாம், அந்த ஆசை அதிகமாகிட்டு போயிடும். அப்போ அதனால் தடை செய்யப்பட்டது. அதனால தான் வஹாபிகள் என்ன சொல்கிறாங்கன்னாக்க, நீங்கள் வந்து போதை வர்ற வரையும் அதை குடிச்சிக்கிறலாம் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. போதை வர்ற வரையும், போதை ஏற்படும் வரையும் மதுபானம் குடிச்சிக்கலாம், போதை வந்துருச்சுன்னா நிப்பாட்டிடணும். ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்லி காமிக்கிறான், மதுபானம் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்குது, போதை தரக்கூடிய பொருட்கள் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்குது, போதை வராத வரையும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத்தை வச்சு இதில் ஆதாரமாக காமிக்கிறாங்க. மொத்தத்தில் அது பக்கமே போகக்கூடாது. எதை நான் உங்களுக்கு தடுத்துட்டேனோ அதன் பக்கமே போகாதீங்கன்னு நல்லா சொல்லி காமிக்கிறான். அப்போ நம்மளுடைய உடம்புகள் அதுலேருந்து தீங்குலேருந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறத மெயினாக சொல்லக்கூடிய இந்த ஆயத்து. அடுத்து பார்த்தோம்னாக்கா 76வது ஆயத்தில் 75 இந்த விஷயங்களை சொல்லி காமிக்கிறான். 76 பார்த்தோம்னாக்க அந்த முனாஃபிகீன்கள், அந்த நயவஞ்சகர்கள் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, முஸ்லீம்களை பார்த்தாக்க அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் உண்மையிலேயே நாங்கள் வந்து உங்களையும் நாயத்தை ஏற்றுக்கிட்டோம், ஏன்னா நாங்கள் வந்து அவங்கள சார்ந்தவங்க அல்ல அப்படின்னு இவங்கள பார்த்துட்டு சொல்கிறாங்க. இந்த சொன்ன சில பேர் இங்கே இருந்து அந்த யூதர்கள்ட்ட போயிட்டாங்கனாக்கா, காஃபிர்கள்ட்ட போயிட்டாங்கனாக்கா அவங்கள்ட்ட போய் என்ன சொல்கிறது, இல்லை நாங்கள் அந்த கூட்டத்துக்கு போனதெல்லாம் எதுக்கு தெரியுமா, அவங்க என்னென்ன பேசுகிறாங்கன்னு நாங்கள் கேட்குறதுக்காண்டி போகிறோம், ஆனால் நாங்கள் உண்மையிலேயே உங்களை சேர்ந்தவங்க தான், அவங்கள சார்ந்தவங்க இல்லை. அங்கே போனால் அங்கே என்ன சொல்கிறது, நான் உங்களை சேர்ந்தவன், நான் அங்கே உள்ளவன் இல்லை அப்படின்னு அங்கே போய் சொல்கிறது. அங்கே இருந்து இங்கே வந்தாங்கனாக்க நாங்கள் உண்மையிலேயே முஸ்லீம்கள்லாம் இல்லைப்பா, நாங்கள் உங்களை சேர்ந்தவங்க தான், அப்போ நாங்கள் ஏன் அங்கே போகிறோம்னாக்கா அவங்க என்னென்ன பேசுகிறாங்கங்கிறத நமக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது, நீங்களும் வர முடியாது, நீங்கள் பகிரங்கமான எதிரியாக இருக்கீங்க, அப்போ நாங்கள் எங்களை மாதிரி ஆட்கள் போய் தான் என்ன செஞ்ச முடியும், செய்திகளை வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறோம்ல, அதுக்காக வேண்டி தான் நாங்கள் அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க சொல்லி காமிச்சாங்கன்னா, நீங்களும் சில விஷயங்களை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறீங்க, அப்படி ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி காமிச்சாங்களா. என்ன விஷயத்தை ஷேர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்க, இவங்க ஷேர் பண்ணலை, அல்லாஹ் சொல்லி காமிச்சாமி அவங்களுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்துட்டு அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தான். என்ன விஷயத்தைனா நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா, கூனு கிரதத்தன் ஹாஷியின், நீங்கள் வந்து என்ன செஞ்சுறீங்க, சனிக்கிழமைகளில் வரம்பு மீறினீங்க, சனிக்கிழமைக்கு அன்னைக்கு மீன் பிடிக்க போகக்கூடாது நான் சொல்லியும் கூட நீங்கள் மீன் பிடிக்க போனீங்க, அதனால் நான் என்ன செஞ்சேன், உங்களை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் நான் மாற்றினோம் அப்படின்னு சொல்லிட்டு நாயத்தில் வருது இல்லையா. இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அல்லாஹ் கேட்க சொன்னான். நாயகமே அவங்க இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்கல்ல, அவங்கள்ட்ட கேளுங்க, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சேப்பா, அந்த சாக்கடல் அந்த பகுதி ஆயிலாவாசிகளுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுல்ல, கடற்கரை ஓரமாக இருந்த மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் நடந்துச்சுல்ல, அது யார் மூலியமாக நடந்துச்சு, யார் அவங்க அப்படின்னு கேளுங்க நாயகமே. இந்த விஷயத்தை யார் சொன்னா, முஹம்மதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நீங்களே தான் சொல்லியிருப்பீங்க, இது உங்களுடைய மூதாதையர்களுக்கு நடந்த ஒரு சம்பவம், இது எப்படி அவருக்கு தெரிஞ்சு, அப்போ நீங்கள் சொல்லாமல் எப்படி அவருக்கு தெரிஞ்சு, நீங்களுக்கு தான் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு யார் சொல்கிறாமா, இந்த பக்கமாக அந்த பக்கம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்களே இவங்க சொல்கிறாங்களாம். இவங்க வந்து அந்த காஃபிர்களை பார்த்து சொல்கிறாங்களாம், உங்களால் தான் இந்த விஷயம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, நீங்கள் சொல்லலைன்னா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, அதனால் நீங்கள் அவர்கிட்ட வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாதீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நாங்களாம் சொல்லலை
அப்போ எப்படி அவருக்கு தெரிஞ்சு நீங்கள் இப்படி சொல்லிட்டு அப்போ தொடர்ந்து இவங்க பேசுனாங்கன்னா நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்கன்னாக்க இவர் நாளைக்கு மறுமையில் வந்து என்ன செய்வார்? அதையே சாட்சியாக சொல்லுவார். யாரெல்லாம் நான் அந்த மக்களுக்கு சொன்னேன், அவங்க மூதாதையருடைய சம்பவத்தை நான் எடுத்து சொன்னேனே, ஆனால் இவங்க தான் கேட்கல அப்படின்ட்டு நமக்கு எதிராகவே அவர் என்ன செய்வார்? சாட்சி சொல்லுவார். எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து யார்கிட்ட சொன்னாங்களாம்? அந்த எதிரிகள்கிட்ட சொன்ன காஃபிர்கள்ட்ட குறைஷியர்கள்ட்ட சொல்லி காமிக்கிறாங்க. ஏன்னா முஸ்லீம்களுக்கு நீங்கள் எதையுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமிக்கிறாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்க? இதுக்காக வேண்டிய நீங்கள் வந்து சாட்சிக்கு நமக்கு எதிராக சாட்சி சொல்லிடுவாங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிற மாட்டீங்களா? விளங்கிக்கங்கன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுக்கிற மாட்டீங்களான்னு நோக்கம் வந்து நீங்கள் நல்லா விளங்கிக்கங்க, அவங்க இந்த மாதிரி செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. சரியா? அடுத்து 77வது ஆயத்து. இங்கே வந்து அல்லாஹ் என்ன சொல்லி காமிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க, அவங்க வந்து எதை மறைக்கிறாங்களோ, அவங்க எதை மறைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதையும் அல்லாஹ் வந்து வெளிப்படுத்தாமல் இருக்க மாட்டான். அவங்க மறைப்பதையும் என்ன வெளிப்படுத்துவதையும் அல்லாஹ் மிகவும் அறிந்தவனாக இருக்கிறான். அப்போ அல்லாஹ்கிட்ட வந்து எதையுமே என்ன செய்ய முடியாது? மறைக்கவும் முடியாது. அதை வெளிப்படுத்துகிற நான் தான் வெளிப்படுத்துறேன்னா அல்லாஹ் வெளிப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்களா அப்படின்னு நல்லா கேட்குறான் அந்த ஆயத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் மறைச்சி வச்சு நீங்கள் நினைக்கிறீங்க, உண்மையிலே அல்லாஹ் மறைச்சான். நீங்கள் வெளிப்படுத்திட்டே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, உண்மையிலே நீங்கள் என்ன செய்யலை? மறைக்கலை, அல்லாஹ் மறைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத்தில் எல்லாம் சொல்லி காமிக்கிறான். இந்த 75, 76, 77 இந்த 3 ஆயத்திலையுமே இஸ்ரவேலர்களுடைய உண்மை தன்மையை இந்த இடத்துல எல்லாம் வெளிப்படுத்தி காமிக்கிறான். அவங்க என்னதான் வந்து எப்படித்தான் சொன்னாலும் கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? முழுவதுமாக உங்களை ஏற்றுக்கிற மாட்டாங்க நாயகமே அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து நம்முடைய சமுதாயத்தில் முஹம்மதியாவுக்கு வந்துட்டு அல்லாஹ் தஆலா சில சட்டத்திட்டங்களை கொடுத்துருக்கிறான். அந்த சட்டத்திட்டங்களை இன்றைக்கி தெரிஞ்சவங்க மட்டுமல்ல, தெரியாதவங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சில பேர் வந்துட்டு மாற்று மத சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க? நோன்பு வைக்கிறது, அதே மாதிரி வந்துட்டு தொழுகை விஷயங்களில் வந்துட்டு கைகால் முகத்தை எப்படி கழுவணும் அப்படிங்கிறத பார்க்குறது, இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு விஷயங்கள் தெரியும். தொழுகணும், நோன்பு வைக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும், அடுத்தவர்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது, ஏன்னா அடுத்தவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது, நம்மளால் வந்துட்டு அடுத்தவங்களுக்கு நோவினை கொடுக்கக்கூடாது, எல்லாமே தெரிஞ்சிருந்தும் கூட அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்களுக்கு இதை பூராத்தையும் புறம்பாக நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் தான் அப்படின்னு சொல்லிட்டு முஃபஸ்ஸிரீன்கள் கொண்டு வர நல்லா பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். ஒரு விஷயம் அல் குர்ஆனில் நமக்காண்டி சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னாக்க, அல் குர்ஆனை பொறுத்தவரையிலையும் ஆரம்பத்தில் நான் சொன்னது மாதிரி அல் குர்ஆனை பொறுத்தவரையிலையும் முக்காலத்துக்கும் பொருந்தக்கூடியது. போன காலத்துக்கும் பொருந்தும், இப்போ நிகழ்காலத்துக்கும் பொருந்தும், இனிமேல் வரக்கூடிய காலத்துக்கும் பொருந்தும். ஸ்ப்ரிங்கு மாதிரி தான். இல்லை இது வந்து 2024 முடிஞ்சிருச்சு, எக்ஸ்பைர்ட் ஆகுது, அடுத்து வந்து 2050 வந்து இது வந்துட்டு இந்த குர்ஆன் முடியாது அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லா காலத்துக்கும் எல்லா நேரத்துக்கும் பொருந்தக்கூடியதான் இந்த அல் குர்ஆன். ஏண்டா அல் குர்ஆனுடைய சட்டத்திட்டத்தை பொறுத்த வரையிலையும் நமக்கு நல்ல விஷயங்களை தவிர வேறு தீமையான விஷயங்கள் எதுவும் இந்த அல் குர்ஆனில் கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். நான் பல தடவை சொல்கிறது உண்டு, அல் குர்ஆனை பொறுத்தவரையிலும் எந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்குறோமோ அந்த கண்ணோட்டத்துக்கு நமக்கு விடை கொடுக்கும். எதில் நமக்கு என்ன வேணும் எல்லாத்துக்குமே இந்த அல் குர்ஆனில் விடை இருக்குது. அதைத்தான் இந்த இடத்துல யூதர்களுக்கு சொல்கிறத நோக்கம் வந்து அவங்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் சேர்த்து தான். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நம்ம இருந்து எதை எதிர்பார்க்குறாங்களோ அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல அல்லாஹ் வலியுறுத்தி சொல்லி காமிக்கிறான். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அஃபதத்மஊன, நாயகமே நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? அஃபதத்மஊன, நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? ஐ யுமினு லக்கும், அவர்கள் உங்களுடைய அழைப்பை ஏற்று தாவாவை ஏற்றுக்கிறணும், அதன் மூலிமா அவங்க ஈமான் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? அவங்களுடைய விஷயத்திலிருந்து வகது கான ஃபரீக்கும், ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கங்க, அவங்கள்லேருந்து ஒரு கூட்டத்தார்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? யஸ்மஊன, அவர்கள் கேட்கின்றார்கள், கலாம் அல்லாஹி, அல்லாஹ்வுடைய பேச்சுக்களை எல்லாத்தையும் கேட்குறாங்க. அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய பேச்சுக்கள் நோக்கம் வந்து அல்லாஹ் என்னென்ன சட்டத்திட்டங்களை போட்டிருக்கிறானோ அது எல்லாத்தையுமே அவங்க கேட்கத்தான் செய்கிறாங்க. சும்மா பின்பு யுஹர்ரிஃபூனஹு மின் பாதி அகலுஹு, அதுக்கு பின்னாடி அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க தெரியுமா? அதிலிருந்து மாத்தம் செய்கிறாங்க. சும்மா பின்பு யுஹர்ரிஃபூனஹு, அவர்கள் எந்த விஷயத்தை கேட்டாங்களோ எல்லா விஷயத்திலிருந்தும் அவர்கள் மாற்றம் செய்கின்றார்கள். மின் பாதி மா அகலுஹு, அது ஒன்று அவங்க தெரியாமலாம் ஒன்று மாற்றம்லாம் செய்யல நாயகமே,
நாயகமே அவங்க சிந்திச்சு நல்லா புரிஞ்ச பின்னாடி தான் அவங்க அந்த விஷயத்திலிருந்து மாற்றம் செய்கிறார்கள். வகும் அவர்கள் யஅலமூன அந்த விஷயங்கள் அத்தனையும் அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள். அப்ப தெளிவாக அவங்களுக்கு தெரியும் அவங்க அல்லாஹ் சொன்ன விஷயம்தான் உண்மையான விஷயம், வேற விஷயங்கள் எதுவும் மற்ற விஷயங்கள் எல்லாமே பொய்யான விஷயங்கள் அப்படின்னு அவங்களுக்கு தெளிவான விஷயங்கள் தெரிஞ்சிருந்தும் கூட அவங்க என்ன செய்யறாங்க, தெரிஞ்சுக்கிட்டு தான் மாத்தம் செய்யறாங்க அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு காலம் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் நாயகமே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து நாயகத்துக்கு ஒரு விஷயத்தை எத்தி வைக்கிறான். அடுத்து வைதா லகுல்லதீன ஆமனு அவர்களிலிருந்து சில பேர், நான் பற்றி சொன்னேன் இல்லையா, இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போய் சொல்றது, அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வந்து சொல்றது, அந்த மாதிரி விஷயத்தை சொல்ல வரான். வைதா லகுல்லதீன ஆமனு அவங்கள்ல இருந்து என்ன சில பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா, இப்படி சொல்றாங்க, காலு அவங்க வந்து ஈமான் கொண்டவர்களிடத்தில் வந்தால் சந்திச்சால், வைதா லகுல்லதீன ஆமனு அவர்களிலிருந்து சில பேர் ஈமான் கொண்டவங்களை சந்திச்சாங்கன்னாக்க காலு அவர்கள் சொல்கிறாங்க, ஆமன்னா நாங்களும் ஈமான் கொண்டு தான் இருக்கிறோம், நாங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து ஏத்துக்கிட்டோம், அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வைதா ஹலா பாதுஹும் இலா பாலின் அவர்களிலிருந்து சில பேர் அவர்களை விட இன்னொரு கூட்டத்தாருக்கு போய் சேர்ந்து விட்டால், வைதா ஹலா அவர்களை விட்டும் பிரிந்து விட்டால், தனிச்சு வந்துட்டாங்க, அந்த முஸ்லீம்களை விட்டுட்டு தனிச்சு வந்துட்டாங்க, பாதுஹும் இலா பாலின் அவர்களிலிருந்து சில பேர் இன்னும் என்ன செஞ்சாங்க, சிலருடன் சேர்ந்து விட்டால், காலோ அவங்க சொல்றாங்க, அத்துஹத்திஸூனஹும் நீங்க ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா, நீங்க அவங்களுக்கு எது செய்தி எதுவும் சொல்றீங்களா, நான் அப்படி சொல்லி காமிச்சேன் இல்லையா, பனி இஸ்ரவேல் காலத்தில் நடந்த சம்பவம் எப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு கேட்டாங்க இல்லையா, அந்த விஷயத்தை கேட்குறாங்க. காலு அவர்கள் கேட்டாங்க அல்லது சொன்னார்கள், அத்துஹத்திஸூனஹும் நீங்க வந்து செய்தி எதுவும் அவங்களுக்கு அறிவிக்கிறீங்களா, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கோ அல்லது முஸ்லிம்களுக்கோ நீங்க செய்தி எதுவும் சொல்றீங்களா, ஏன் தெரியுமா, பிமா ஃபதஹல்லாஹு அலைக்கும் ஒரே ஒரு விஷயத்தை, எந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் உங்களுக்கு அறிவிச்சானோ திறந்து வைத்தானோ நேரடி அர்த்தம், பிமா ஃபதஹல்லாஹு அல்லாஹ் தஆலா எந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு திறந்து வச்சானோ அப்படின்னா இந்த இடத்துல அறிவிச்சானோ அலைக்கும் உங்களுக்கு, லியுஹாஜுக்கும் பிஹி அதன் மூலியமாக அவர்கள் அவங்க என்ன செய்வாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் தர்க்கித்துக் கொள்றது, தர்க்கிச்சுன்னா முனாலரான்னு சொல்லுவோம்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிறது, இவர் ரெண்டு பேர் பேசிக்கிறோம், அந்த லாயர் பேச்சு பேசுவாங்க இல்லையா, ரெண்டு பேர் இது பண்ணிக்கிறது, அந்த மாதிரி தர்க்கம் செய்கிறது, அவங்க தர்க்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவங்க தர்க்கம் செய்வாங்க. பிஹி இன்த ரப்பிக்கும் உங்களுடைய இறைவனிடத்தில் அவங்க வந்து என்ன செய்வாங்க, இது சொல்லி கொடுத்துருவாங்களே, நீங்கள் ஏன் சொன்னீங்க, இதை வந்து நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா, அஃபலா தஅகிலூன் நீங்கள் இதை புரிஞ்சுக்கிறவே மாட்டீங்களா, நீங்கள் ஏன் அவங்கள்ட்ட போய் இந்த விஷயம்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அவலா யஅலமூன ஒரே ஒரு விஷயத்தை இங்கே எல்லாரும் புரிஞ்சுக்கிறணும், அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்களா, இப்போ அல்லாஹ் பேசுகிறான், அவலா யஅலமூன அன்னல்லாஹ அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்களா, அன்னல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா யஅலமு அவன் அறிந்தவனாக இருக்கின்றான், மா ஒரு விஷயத்தில், எந்த ஒரு விஷயத்தை தெரியுமா, யுசிர்ரூன அவர்கள் எதை மறைக்கின்றார்களோ, அவர்கள் எந்த ஒரு விஷயத்தை ரகசியமாக பேசுகிறார்களோ அல்லது மறைக்கின்றார்களோ அந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் அறிந்தவன் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்களா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்களா, யுஅலினூன எதை பகிரங்கமாக அவர்கள் நடந்து கொள்கின்றார்களோ, ரகசியமாகவும் என்னது பரரகசியமாகவும் வெளிப்படையாகவும் உள்ரங்கமாகவும் அர்த்தம். சரி, யாரும் இல்லாத இடத்துல ஒரு 2 பேரும் ரகசியம் பேசுறது, ஒரு 10 பேருக்கு மத்தியில் சபைக்கு மத்தியில் பேசுறது, இதுதான் ரகசியமாகவும் பரரகசியமாகவும் பேசக்கூடிய நடக்கக்கூடிய விஷயங்களை அவர்கள் இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அல்லாஹ் எல்லாத்தையும் அறிஞ்சவன் அப்படிங்கிறத அவங்க என்ன செய்ய மாட்டாங்களா, யூகிக்க மாட்டாங்களா, யோசிக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல அல்லாஹ் உறுதியாக்கி கொடுக்குறான். அப்போ என்ன அர்த்தம், இஸ்ரவேலர்கள் மட்டுமல்லாமல் எல்லா உயிர் ஜீவராசிகளும் என்ன செஞ்சாலும் யாருக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியாமலாம் இருக்காது. அல்லாஹ் இந்த இடத்துல நான் மட்டும் என்ன செய்கிறேன், நான் இந்த யாருமே இல்லாத இடத்துல நான் வேலை செய்யலாம், யார் பார்க்கல நான் செய்யலாம் அப்படின்னு சொன்னாக்கா அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்மளை. அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும், எல்லா இடத்துலையும் அவனை வஞ்சக்கூடிய கூட்டத்தார்கள் நம்ம எல்லாத்தையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. சரி, அடுத்து இந்த இடத்துல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சம்பந்தமாக எல்லாம் சொல்லி காமிக்கிறான். நாயகத்துக்கு வந்துட்டு என்ன செய்யலை, படிப்பு சம்பந்தமாக கல்வி அந்த அல்லாஹ் கொடுக்கல, கல்வி கொடுக்குற நோக்கம் வந்து படிக்க முடியாது, அவங்களால பார்த்து படிக்கிறது முடியாது. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றாக்கா என்ன செய்வாங்க, யாரையாவது கூப்பிட்டு தான் படிக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி வஹி வந்துச்சுன்னு சொன்னாக்க காத்திபுல் வஹின்னு சொல்லக்கூடிய ஒரு 10 பேர்த்த வச்சுருந்தாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இவங்கள்ட்ட சொல்லித்தான் வஹி வந்துருச்சு நீங்கள் எழுதிக்கங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அடுத்த நாட்டுக்கு
ஒரு லெட்டர் எழுதுறதோ மற்ற வேலைகள், அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளாக இருந்தாலும் சரி, மற்றதாக இருந்தாலும் சரி, யாரை கூப்பிடுவாங்க? ஹஸரத் அலி நாயகம் இந்த மாதிரி முக்கியமான சஹாபாக்களை கூப்பிட்டு வச்சு அவங்க மூலியமாக தான் எழுதுவாங்க. ஒரு நேரத்தில் வந்துட்டு அக்ரிமெண்ட் சம்மந்தமாக எழுத போகும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, மின் அப்படின்னு போட்டு, யார்கிட்ட இருந்து? மின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போடும்போது எதிரிகள் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பின்னாடி வரக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வந்து நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம். ஏன்னா நாங்கள் உங்களை ரசூல்னே ஏற்றுக்கிறல, உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? நம்பினாங்க. அதே சமயத்தில் நபியாக நாங்கள் ஏற்றுக்கிறல. இன்னும் நீங்கள் அவர் அலி வந்து ரலியல்லாஹு அவங்க எழுதின விஷயத்தை அழிச்சிடணும் அப்படிங்கிறாங்க. என்னது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறத அழிக்கணும்னு நிற்கிறாங்க. பிரச்சனை பெருசாக வருது. அப்போ நாயகம் கடைசியாக சொல்கிறாங்க, அலி நாயகத்தை கூப்பிட்டு சொன்னாங்க, அலியே நீங்கள் அதை அழிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, அவங்க ஏற்றுக்கிறலண்டாக்கா அவங்க அழிக்க சொல்கிறாங்க. நான் ஏற்றுக்கிட்டோம், நான் அழிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. யார் சொல்கிறா? அலி ரலியல்லாஹு சொல்கிறேன், நான் அழிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஏண்டாக்கா நாயகமே உங்களை நாங்கள் நபின்னு ஏற்றுக்கிட்டோம், எங்களுடைய உயிரை விட மேலாக உங்களை நாங்கள் மதிக்கிற நாயகமே, அப்படின்னு இருக்கும்போது எப்படி நான் அழிக்க முடியும்? முடியாது அப்படிங்கிறாங்க. கடைசியாக பேச்சுவார்த்தை வாக்குவாதம் ரொம்ப ஹையில் போனோன்னா நாயகம் என்ன சொன்னால் அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தங்களுடைய முபாரக்கான எச்சியை எடுத்து என்ன செய்கிறாங்க? அந்த இடத்துல மட்டும் அப்படியே ஒரு கோடு போடுறாங்க. அப்படியே அந்த எழுத்து அழிஞ்சிச்சு. அதுக்கு பிற்பாடு அனுப்புனாங்க. இப்போ அந்த அளவுக்கு வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அலி நாயகத்தில் கேட்டாங்க, எங்கே எழுதியிருக்கீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிற வார்த்தை எந்த இடத்துல இருக்குது? அலி நாயகத்தில் கேட்டுட்டு அந்த இடத்த அழிச்சாங்க அப்படின்னு கொண்டு வராங்க. மொத்தத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்துட்டு எழுத படிக்க தெரியாத உம்மி நபியாக அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சான். அதனால தான் நம்ம வந்து ஸலவாத் ஓதுறப்போ வந்து உம்மி அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம சேர்க்குறோம். சரி, இந்த உம்மின்ற வார்த்தைக்கு சில இடங்களில் அம்மாவுக்கு கொண்டு வர்றாங்க, தாய்க்கு. ஏண்டா தாய் எப்படி ஒவ்வொரு குழந்தைக்கும் முக்கியமான ஒரு இடத்த வகிக்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்ற வார்த்தையை முன்னோக்கி கொண்டு வர்றாங்க, முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பொறுத்தவரையிலும் ஏன் அல்லாஹ் அந்த உம்மின்ற வார்த்தையை கொண்டு வந்தான்? எல்லா நபியோட சிறந்த நபின்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான்ல. ஆனால் இந்த இடத்துல வந்து எழுத படிக்க தெரியலன்னாக்கா அவர் நல்ல சிறந்த மனிதரா? இன்னைக்கு இந்த காலத்தை பொறுத்தவரையிலும் ஒரு ஆளுக்கு எழுத படிக்க தெரியலன்னு வச்சுக்கிறோமே, சமுதாயம் ஏற்றுக்கிறோமா அந்த நபரை? இன்னைக்கு நானே வந்துட்டு படிக்காமல் வந்தால் உஸ்தாதுன்னு ஏற்றுக்கிற முடியுமானாக்கா முடியாது. ஏன்னா படிச்சிருக்கணும், படித்தா தான் ஏற்றுக்கிற முடியும். நாலேஜ் இருக்கணும், நாலேஜ் இருந்தால் தான் ஏற்றுக்கிற முடியும். படிப்பு எழுத படிப்பு தெரியலனாக்க ரிஜெக்டட், அவன் வந்து தள்ளி விட்டுருவாங்க. ஆனால் இங்கே வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி சொல்ல போகும்போது நான் வந்து அவங்கள வந்து என்ன செஞ்சுருக்கேன்? எதுவுமே எழுத்தறிவு இல்லாத, எழுத தெரியாத, படிக்க தெரியாத ஒரு ஆளை தான் என்ன செஞ்சுருக்கேன்? நபியாக அனுப்பி வச்சிருக்கிறோம் அப்படின்னு நல்லா சொல்லி காமிக்கிறான். ரசூலுல்லாவுக்கு ஏன் அதை சொன்னா அப்படின்னாக்கா, நாயகத்துக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்துச்சின்னு சொன்னாக்க வஹி வரதை அவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க. வஹி வந்து நான் வந்து எனக்கு அல்லாஹ் வஹியாக கொடுக்குறான் அப்படின்னு சொன்னப்பவே அவங்க ஏற்றுக்கிறல. இதில் எழுத படிக்க தெரிஞ்சுன்னா இவருடைய சுய கருத்தை தான் அவர் சொல்கிறாரு அப்படின்ற வார்த்தையை இன்னும் அழுத்தமாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்களை எழுத படிக்க தெரியாது அப்படிங்கிறதுனால தான் இவங்களை வந்து உம்மி நபின்னு சொன்னப்போ அந்த சமுதாயத்தார் என்ன செஞ்சாங்க? அவங்க மறுத்தாலும் கூட அடுத்த அடி அல்லாஹ் சொல்லிட்டான், நாயகமே அவங்க உங்களை மறுக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரே ஒரு சூறாவை கொண்டு வர சொல்லுங்கள், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லுங்க, அப்போ ஒரே ஒரு வசனமாவது கொண்டு வர சொல்லுங்கள் அவங்கள. அவங்க இது உங்கள் சொந்த கருத்துன்னு சொல்கிறாங்கல்ல. மனிதர்களால் ஏற்படக்கூடிய இருந்தால் கவிதை போட்டியில் என்ன போட்டி வைக்கிறோம், பேச்சு போட்டி வைக்கிறோம். ஏன்னா ஒருத்தரை விட இன்னொருத்தர் என்ன செய்யலாம்? சிறந்து பேசலாம். ஒருத்தரை விட இன்னொருத்தர் கவிதையை அழகாக படிக்கலாம். ஒரு நபரை விட இன்னொரு நபர் என்ன செய்யலாம்? டிராயிங் அழகாக பண்ணலாம். ஏண்டாக்கா இது எல்லாம் மனிதர்களால் உண்டாக்கப்பட்டது. ஆனால் அல் குர்ஆன் மட்டும் இறைவனால் அருளப்பட்டது. அதுக்கு முன்னாடி போன 3 வேதங்களும் அல்லாஹ்வால் அருளப்பட்டது. என்ன வித்தியாசம் அப்படின்னா, குர்ஆன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குச்சு, ஆனால் மற்ற வேதங்கள் மொத்தமாக இறங்கினது, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் மொத்தத்தில் 4 வேதங்களும் யார்கிட்ட வந்துச்சு? அல்லாஹ்கிட்ட தான் வந்துச்சு. இப்போ இந்த இடத்துல ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு வஹியை அறிவிக்கிற நாயகமே, இதை அவங்க பொய்ன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ அவங்கள என்ன செய்யுங்க? அவங்கள இதை போன்று உள்ள வசனங்களை கொண்டு வர சொல்லுங்கள். ஒரு வசனமாவது அவங்கள கொண்டு வர சொல்லுங்கள். இதுக்காண்டி கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் அப்போவே செலவு பண்ணாங்களாம். வெளிநாட்டிலேருந்து ஆளை தெரிவித்து, மக்காவில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து ஆட்களை வரவழைச்சு ஒரே ஒரு ஆயத்தை சொல்லிட்டாங்க, இந்த ஆயத்துக்கு நிகராக ஒரு வசனத்தை கொண்டு வரணுண்டு. அவரும் உட்காந்து ரபு பூரா உட்காந்து முழிச்சு உட்காந்து எழுதி கடைசியில் என்ன ஆயிடுச்சு? அவரால் காலையில் போய் பார்த்தாக்கா அவர் ரூம் பூரா பேப்பராக இருக்குது, ஒத்தே வரமாட்டேங்குது.
முன்னுக்கு பின் முரணா போய்கிட்டு இருக்கு, எடுக்க முடியலை அப்படின்னு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள உம்மி நபியாக இந்த உலகத்துக்கு அனுப்புனத நோக்கம் என்னதான், மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது அந்த நேரத்தில் இருந்தவங்களுக்கு இவங்களுக்கு சுய கருத்தை அவங்க சொல்லலை, அல்லாஹ்கிட்ட இருந்து வரக்கூடிய விஷயங்களை தான் இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராங் உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள என்ன செஞ்சுருக்கான், உம்மி நபியா அல்லாஹ் அனுப்பி வச்சிருக்கிறான். இந்த ஒரு விஷயம். அடுத்து இன்னும் சில விஷயங்களை இந்த முஃபஸ்ஸிரீன்கள் போட்டு போகிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் மற்ற விஷயங்களை பார்ப்போம். வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.